உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பங்குனி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதத்துல ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா? ஏன்னா நிறைய பேருக்கு சில ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இந்த மாசம் வந்துடாதா, அடுத்த மாசம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கிரகங்களுடைய மாற்றங்கள். பார்த்தீங்கன்னா மீனத்துல சனி பகவான் இருக்காரு, சுக்கிரன் இருக்கு, அவர் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், மேஷத்துக்கு வராரு. அதே மாதிரி கும்பத்துல 4 கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கு கடந்த மாதத்துல. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் மீனத்துக்கு வருவார், புதன் மீனத்துக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார், மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா இந்த துலா ராசிக்கு குரு வக்கர நிவர்த்தியாகி உங்கள் ராசியை பார்க்குறாரு. ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. ஏன்னா துலா ராசியில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, உறவுகளால் சண்டை சச்சரவுகள், சொத்து சம்பந்தமான தகராறு, வேலையில கடுமையான நெருக்கடி, தொழில லாபம் இல்லை, நஷ்டங்கள், செலவு தான் அதிகமாயிட்டு இருக்கு, வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல, குடும்பத்துல பிரச்சனை போயிட்டே இருக்கு சார், நானும் ஏதாவது தீர்த்தலான்னு பார்த்தா தீர்க்க முடியல, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, தொந்தரவுகள், பிரிவினை, என் குழந்தை என்னை கவனிக்கல சார், குழந்தையால கடன் பட்டேன், குழந்தைக்கு எவ்வளோ செலவு பண்ணேன், இன்னைக்கு குழந்தை என்னை விட்டுட்டு போயிடுச்சு, என் பையன் என்னை விட்டு போயிட்டான், என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா, இது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு அதுல இருந்து ஒரு மன மாற்றம், அதே மாதிரி மன ரீதியான உடல் ரீதியான மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசியாதிபதி 7ஆம் இடத்திற்கு வரப்போறாரு. அது ஒரு பெரிய சேஞ்ச். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க ரொம்ப சிம்பிளா எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்தா மன ரீதியான பாதிப்புகள் நிறைய பட்டிருப்பீங்க. பயங்கரமான ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு ஒரு அவமானம், ஒரு அழுக, ஒரு சண்டை சச்சரவுகள் வீட்டில். அது அதே மாதிரி தொழிலில் இருக்கவங்களாம் துளாராசி என்பவர்கள்லாம் வெளியில சொல்ல முடியாமல் அழ முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண்களாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்ச நாள் அழுதுட்டு சரி ரைட் ஓகே இந்த பிரச்சனை இருக்குன்னு அப்புறம் சரி ரைட் நம்ம இதுலேருந்து வெளில வந்தாலும் யோசிப்பாங்க. ஆண்கள் அழக்கூட முடியாமல் நம்ம அழுதா வீட்டில் இருக்கவங்களாம் அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தான் துளாராசி என்பவர்கள் இருக்காங்க. அந்த நிலை மாறக்கூடிய அற்புதமான ஆரம்ப மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப்போகுது. ஏன்னா முதல்ல வேலை இல்லை சார், எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்கு சார், வேலை கிடைச்சிடும் சார், கவலையப்படாதீங்க. உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார் சார், வேலை உறுதியாக கிடைக்கும், வேலையில உயர் பதவி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த பங்குனி மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன், நல்ல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா மார்ச் 15 ஏப்ரல் 15க்குள்ள ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி யாருன்னு கேட்டால் துலா ராசி தான். குரு பார்வை இருக்கு. அந்த குரு பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா நல்ல விஷயங்களை செய்ய வைப்பார். அதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இயற்கையாவே சுபகிரகம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அவர் வக்கரமா இருந்தனால நிறைய ஒரு 6 மாசமா எதுவும் நடக்காம இருந்துச்சு. வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்ப என்ன ஆகும்னா டக்குன்னு உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பா வேலை கிடைக்கும், வேலை மாற்றம் வரும். தொழில நஷ்டத்தை மட்டும் சந்திச்சுட்டு இருக்கேன் சார், வாய்ப்புகளே இல்லை சார், பிஸ்னஸே இல்லை சார், தீபாவளிக்கு அப்புறம் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசிகள் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க வேணா செக் பண்ணிக்கிங்க, யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கோ நீங்க கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா துளாராசி என்பவர்களுக்கு பிஸ்னஸ் இல்லை, கடன் தான் வளர்ந்துட்டு இருக்குன்னு இருக்கு நிறைய பேருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே பிஸ்னஸ் வரக்கூடிய நேரம், தொழில லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். முதல்ல வர வேண்டிய பணம் வந்தா போதும் சார், அதை வந்தாவே நான் தொழிலை சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். அதே போல வீடு வண்டி வாகனம்
விற்க முடியாமல் நிறைய துளாராசியை தவிச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கேன் சார், விற்க முடியல சார், அது விற்றா என் கடன் கட்டிடுவேன் சார். ஒரு வண்டி இருக்குது, அந்த கடன் போய்கிட்டே இருக்குது, அந்த இஎம்ஐ க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த வீடை வண்டியை விற்கணும்னு நினைக்கிறேன், விற்க முடியல. அந்த மாதிரி நிலை எல்லாமே மாறி அந்த வீடு வண்டி வாகனம் விற்று அதன் மூலமாக நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாத பலன்கள் இருக்க போகுது. இதெல்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா பிரச்சனை தீர்ந்துடும். அதே மாதிரி வீட்டில் சண்டை பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள அம்மா அப்பா அண்ணன் தம்பி இந்த நிலை மாறும். உங்களுடைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க சில விஷயத்த உங்களுக்காக உதவிகளாக செய்வாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி சண்டைகள் அதெல்லாம் தீரக்கூடிய நேரம், அந்த தீர்ந்து சந்தோஷமா வாழக்கூடிய நேரம். போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் உங்க கணவன் மனைவியுடைய உறவு நிலையே மாறும். அந்த அன்பு அன்னுண்ணியம் அதிகமாகும். பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு. சண்டை பிரச்சனை போயிட்டு இருக்கு, எனக்கு சாதகமா வரல சார், எல்லா தப்பும் அவங்க செஞ்சாங்க, இப்போ நான் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்டால் துளாராசி என்பதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக கோர்ட்டு கேஸ் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல 3-4 கிரகங்கள் இருக்க போறாரு. சூரியன், சனி, செவ்வாய், புதன் எல்லாமே இருக்க போறாங்க. அப்ப கண்டிப்பா அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் ஜெயிச்சு நீங்க ஒரு மறு வாழ்வுக்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வெளிநாடு வாய்ப்புகள் தேடக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு. என்ன சார் இப்படி சொல்றீங்க, வெளிநாட்டில் தான் பல பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். அதெல்லாம் பிரச்சனை போகட்டும், நீங்க ட்ரை பண்ணுங்க. பிரச்சனை எப்பயும் வந்துட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. அதை பத்தி யோசிக்காம நீங்கள் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் யோசிக்காம, ஐயோ இப்போலாம் வெளிநாட்டு ட்ரை பண்ணாதீங்க, நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஐயோ அப்படி தான் இருக்குது சார் நிலைமை, நீங்களும் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க, கிடைக்கும் போது கிடைக்கட்டும். ஏன்னா நிறைய துளாராசி என்பது வெளிநாடு போனீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. ஏற்கனவே சில பேருக்கு வாய்ப்பெல்லாம் கிடைச்சி அதை விட்டதுனால தான் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு யோசிச்சு பாருங்க, கேட்டு பாருங்க, வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? ஆமாம் கிடைச்சது, நான் போகல, நான் எங்கள் அம்மாக்காக போகல, அப்பாக்காக போகல, கூட பிறந்தவங்களுக்காக போகலன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாலாம் விட்டு போய் இன்னத்தை வேலை பார்க்க போகிறோம்னு நினச்சவங்க நிறைய பேர் இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே நல்ல பிரச்சனைகள்லாம் சில பேருக்குலாம் இருக்குது. அந்த நிலை மாறி நல்ல மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாத பலன்கள் இருக்க போது. மொத்தத்தில் துலா ராசி என்பதற்கு நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம். அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், தொழிலில் முன்னேற்றமாக இருக்கலாம், கடன் தீவாக இருக்கலாம். எது நினச்சாலும் நடக்கக்கூடிய மாதம். நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப சென்டிமெண்ட்லாம் இல்லாமல் ரியாலிட்டி என்னன்னு பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், தசாபுத்திகள், நிறைய பேருக்கு பிரச்சனை அடையக்கூடிய காலகட்டம் எப்போன்னா ராகு திசை, கேது திசை, சனி திசை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுபகிரகங்களுடைய திசையெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சுக்கிர திசை நடந்தே நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அதே போல நிறைய பேருக்கு புதன் திசை நடந்தே நிறைய கடன்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அவங்களாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்கள் அடையலாம், சில பேருக்கு கர்ம வினைகள் இருக்கு, அந்த கர்ம வினைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது. நோட்டில் எழுதி சில பேர் கேட்குறாங்க, வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நோட்லையும் எழுதி தரோம். அதேமாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் படிக்கிறாங்க. படிக்கணும் விரும்பப்படக்கூடியவர்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.